மகர ராசி அற்புதமான ராசி. பாசத்துக்கு அடிபடிஞ்சக்கூடிய ராசி. அன்புக்கும் பண்புக்கும் அடிபணிஞ்ச ராசி. கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். மகர ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலையில அதிகார தோரணையான காவல்துறையிலையும் வழக்கறிஞர் தொழிலையும் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. சுயமா தொழில் சம்பாதிச்சு மேலும் மேலும் வரக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த ராசியில நிறையவே இருப்பீங்க. யோகங்களே கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கு 2024 வரைக்கும் 7.5 சனி ஆரம்பம். இதுதான் இடையூறல், இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், பல நஷ்டம். ஆஃபீஸில் உயர் பதவி இல்லாமல் அடிமட்ட தளத்திலே இருந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு ஒரு சில சின்ன 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 விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து இப்படி துன்பமே பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்கு 2025 நல்ல காலம் பிறக்குது. உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்கு பாடுபட போறீங்க. பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்க போறீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் வரப்போகுது. அதாவது நல்ல வேலை கிடைக்க போகுது. உயர்ந்த வேலை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. இந்த மாதிரியான தருணங்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில ராகு பெயர்ச்சி வர்றாரு. இந்த ராகு தோஷம் இருக்கக்கூடிய பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. உடல் நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் நொம்பலம் இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் வருது. இப்படி யோகங்களே நிறைஞ்சிருக்க ஒரு மகர ராசிக்கு 2025 சூப்பர் நேரம் சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 5 வருஷம் கடுமையான பார்வை. ஆளாகப்பட்ட ஆண்டவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய அர்ச்சகராயிருந்தாலும் சரி, கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் உள்ளேயே பிரகாரத்துக்குள்ளே வேலை செய்கிறவங்க இருந்தாலும் சரி, 5 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை தான். இனிமே நல்லா இருப்பீங்க. நல்ல சம்பளம் கிடைச்சு, நல்ல வேலை, தெளிவான அமைப்பு கிடைச்சு, சுபகாரியங்கள், தடப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரப்போகுது. அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை மகர ராசிக்குத்தான். அரசனை போல வாழக்கூடிய தன்மை மகர ராசிக்குத்தான். ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், சக்தி அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி அப்படி தெளிவாக பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி மட்டும்தான் கொட்டும். இனிமே நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடிய தன்மை வருது. நல்ல தெளிவான அமைப்பு, வாழக்கூடிய அமைப்பு வருது. இந்த மகர ராசியுடைய பொறுத்தவரைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல உயர்ந்த இடத்துலேருந்து, வெளி இடத்துலேருந்து, பெரிய இடத்துலேருந்து மணமகன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருது. மண்ணும் பொன்னாக போகுது. நல்லபடியான வாய்ப்பு வருது. மகர ராசியில் இருக்க வேண்டியங்களா ஆண்கள் பெண்களுடைய குழந்தைங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க போகுது. கணவன் மனைவியோட ஒற்றுமையா இருங்க. சந்தோஷமா தான் முன்னோரை நினைங்க. சனீஸ்வர பகவானை தலை வணங்குங்க. டைம் இருந்துச்சுன்னா சென்னை பல்லாவரத்து பக்கத்தில் பொலிச்சலூர்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுக்கு தனி சன்னதி. அந்த கோயில் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற கோவில். பல சித்தர்கள் வழிபட்ட ஒரு கோவில். சித்தர்கள் உருவல மக்கள் உலாவிக்கிட்டு வரக்கூடிய கோவில். அதுக்கு ஒரு நாள் வாங்க சனிக்கிழமையில. உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ். 2025 ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி எதுன்னு கேட்டால் மகர ராசி தான். பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது. பாலகனுக்கு குரு தசையும் குருவுடைய பலனும் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. மண்ணு மாலை மாளிகை தோட்டம் துறவு வாழக்கூடிய தன்மை வரப்போகுது. பிள்ளைங்க நல்ல படிப்பில் செழிச்சு விளைந்து அதுங்க படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சி அவங்கவுங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடும் நடக்கக்கூடிய தருணமும் இந்த 2025 உண்டு. நல்லா இருக்கு. நேரம் கூடி வருது. நம்ம தான் அதை பயன்படுத்தி வச்சு கொடுக்கணும். மகராசி அன்பர்களுடைய துன்பங்கள்லாம் விலகி போச்சு. தயவு செய்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. பிரிஞ்சிருந்தா கூட, கேஸ் போட்டிருந்தா கூட அதை ஒற்றுமை தன்மையாக வச்சுக்கோங்க. இது விதி. நீங்கள் பிரியணும்னு யார் மேலேயாவது சின்ன ஒரு கோபத்தில் நீங்கள் பிரிஞ்சு போவீங்க.
வாழ்க்கை ஒரு முறை தான். ரசிச்சு ருசிச்சு வாழுங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து வந்தீங்கன்னா 2025 யோகக்கார ஜாதகம் மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு இனிமே வர வாழ்க்கையை மேலும் மேலும் ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழணும். சிவாய நம. வணக்கம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களே, உங்களை நான் மிகவும் அன்போடு நேசிக்கிறேன். ஏனென்றால் பல கிராமத்திலிருந்தும் இந்த 2025 பற்றி கேட்டிருந்தாங்க. அது இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வர்ற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. உங்களால் உங்களுடைய எங்கள் நேயர்களுக்காக தரணும்னு சொல்லி இந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு வழிகாட்டுது. இந்த இடத்துல மகர ராசி நேயர்கள் பல இன்னலும் கஷ்டங்களும் தனக்குத்தானே அறியாமலே நடந்த சம்பவங்கள், முன்னாடி விதைச்ச விதை இப்போ அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே புரியல, நான் என்ன செய்வேன், என்னால் எதுவும் நடக்குமா, நான் எதுவுமே இல்லாத இருக்கேன் அன்னு சொல்லக்கூடியவர்கள் இதில் இந்த ஆண்டு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் மீண்டும் பல இடங்களில் மலை சரிவுகள் வரும், நிலநடுக்கங்கள் வரும், பூகம்பங்கள் வரும், மழை நீர் அடிச்சிட்டு போகும். இந்த மகர ராசி அவ்வளவு மென்மையாக இன்னைக்கு இருக்குது. அது ஏன் மென்மையானது என்றால், இந்த சூரியன் 8 12 இந்த ஆண்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த வீட்டில் உயர்ந்த நிலையில் வரக்கூடிய செவ்வாய் அவருக்கு பாதக ஸ்தானத்துக்கு நோக்கி பார்வைகள் படும்போது அவருக்கு நல்லது செய்கிறது இல்லாமல் பாதகத்தை தான் செய்யும். நில சம்பந்தமான பாதம், உடல் சம்பந்தமான பாதகம், இதெல்லாம் இப்போ மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு 4-5 மாதங்கள் நடக்கும். இந்த 4-5 மாதங்களும் மிக கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும். அலட்சிய பேச்சோ அலட்சிய செயலோ மகர ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடாது. இவர்களுக்கு ரொம்ப வெக்ஸாவாங்க, ரொம்ப வெறுப்பாவாங்க. அவங்கவுங்க வாங்கி வந்த வரத்தின் பிரகாரம் பார்த்து அந்த கிரகங்கள் அவங்கள படுத்துறது இல்லாமல் இந்த பொது கருத்தானது கூட அவர்களை ரொம்ப தக்க வைக்க முடியாத அளவுக்கு சிக்க வச்சிருக்கு. ஆகையினால இந்த மகர ராசி, மகர லக்னம், அந்த மகரத்தில் எந்த லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் மிகவும் வேதனைக்கு ஆளாவார்கள். அந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான ஒரே ஒரு வழி, ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்களிடம் உங்களால் முடிந்தது என்ன முறையோ அந்த முறைப்படி செய்து அனுப்புங்கள். அவர்களுடைய பாத பூஜை செய்துங்கள். அவர்களுக்கு தண்ணீரால் காலில் ஊற்றி நமஸ்கரியுங்கள். நீங்கள் ஒரு சிலர் முறைப்படி ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வருவதற்கும் சென்று வாருங்கள். ஏனென்றால் அந்த பம்பா நதிக்கரையில் தான் உங்களுடைய சிந்தையோட செயல்பாடு இருக்கும். இந்த பம்பா நதிக்கரைக்கு இந்த மகர ராசி நேயர்கள் சென்று அந்த நீராடி அந்த எரிமலை ஏறி அதன் மூலம் 18ஆம் படியை நோக்கி பயணிக்கும்போது இங்கே பாதம் பட்டு ஆன்மா சுத்திப்பட்டு அதன் மூலமாக அந்த 18ஆம் படியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்திங்கன்னா பல வருடங்கள் உங்கள் ஆன்மாவை சுத்திப்படுத்திடும். அது ஒரு நிலையாக நீங்கள் சென்றால் கண்டிப்பாக அனுபவத்தில் பார்ப்பீர்கள். சின்ன குழந்தைங்கள்லாம் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் படிப்பில் சிறந்து வருவாங்க, மிக அற்புதமாக இருப்பாங்க, நல்ல வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு மன உறுதியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இந்த மகர ராசி குழந்தைங்க. இப்போது அவங்க காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம் அப்பெல்லாம், இப்போ அப்படி கிடையாது. இந்த நேரம் ரொம்ப தெளிவான பாதையை நோக்கி போகிறதுனால
நிறைய விஷயங்களை அவங்க கெதர் பண்ணுவாங்க. மகர ராசி நேயர்களாக நீங்கள் இந்த 2025 எங்கேயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு மரமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு மரமோ எங்கேயாவது நட்டுடுங்க. மரத்தை நடுங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் வைக்கிற அந்த வேர் தான் உங்கள் வாழ்க்கைக்கு சாதகமாக அமையப் போகிறது. இப்படி நீங்கள் வேரை ஊனுவதனால் உங்கள் உயிருக்கோ உடலுக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த நீங்கள் வைக்கின்ற மரத்தின் கீழ் சென்று அது ஆணி வேராக பிடிச்சி உங்களுக்கு ஒரு தக்க பலமாக இருக்கும். இது நான் வச்ச கண்ணுன்னு பார்த்து நீ ஒரு தென்னை மரத்தையோ ஒரு மாமரத்தையோ நீங்கள் சொல்லும்போது பாருங்கள், நான் பொண்ணுக்கு 2 பொண்ணை கட்டி கொடுத்தேன், 2 பையனை கட்டி கொடுத்தேன்னு சொன்னாலும் கூட அவங்க குடும்பமாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் 2 மரத்தை வச்சேன், இந்த பாருங்க காய்க்குது. ஏன்னு கேட்டால் அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. அது ஆண்டுதோறும் உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட அடிப்படை காரணத்தை மகர ராசி நேயர்கள் நீங்கள் செய்தால் இந்த 2025 மிக அற்புதமான காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உடல் நோயோ மனநோயோ உங்களை வாட்டாது. அதற்கு உங்களை தக்க வைப்பதற்காக தான் இந்த சூழலில் நீங்கள் இப்படி இருங்க. 2025 உங்களை அருமையாக எடுத்து செல்லும். உங்கள் குழந்தைகளுக்கு ஊக்கத்தை கொடுங்க. அவங்கள கீழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு அச்சுறுத்தாதீங்க, பயமுறுத்தாதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் குழந்தைகள் வீணாக போகாது. மகர ராசியில் பிறக்கின்ற குழந்தைகள் வீணாக போகாது. அது கர்ம வினையின் பயனால் அது வீணாக போகுது என்றாலும் பிறரிடம் நீங்கள் பட்ட கடனினாக தான் அந்த குழந்தைங்க உங்களுக்கு வருது. அப்படி வர்றதுனால அந்த குழந்தைங்களை பொறுமையாக விட்டிங்கனாவே அது அந்த கர்மாவிலேருந்து விடுபட்டு வேறு நிலைக்கு வந்துடும். ஆகையினால் இந்த ரிஷபராசிக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால் அங்கே இருக்கிற சுக்கிரன், அங்கே இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற அந்த குரு பகவான் இவங்களோட பார்வைகள்லாம் உங்களை அருமையான நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகர ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 முதல் 4 மாதம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு பேட்டர்னாக 4 மாதத்துக்கு இருந்து அடுத்த 8 மாதத்துக்கு ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்னாக வருது. ஸோ முதல் 4 மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட் சனியோட இறுதி பகுதியில் இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சனி இடம்பெறுகிறார். 7 நாட் சனியிலேருந்து முழுசாக மகர ராசிக்கு வெளியில் வராங்க, விச் இஸ் வெரி குட்டுங்க. அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற கேது, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். இதெல்லாம் எப்போ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா முதல் 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சில விஷயங்களோட கண்டினியூட்டியாக தான் இருக்குமே ஒழிய பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால், 2ஆம் வீட்டை பார்ப்பதனால், 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் வேலை தொழில் விஷயமாக வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு டிராவலிங், வெளிமாநிலம் டிராவலிங், முதலீடுகள், சுப முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி பல விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சில டைம்ஸ் லோன் போனாலும் பரவாயில்ல, அதிருப்தி, அதாவது உங்களுடைய தொழில் விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ என்னடா லோன் ஆகுதுன்னு நீங்கள் விரக்தியோ அதிருப்தியோ ஆக வேண்டியதில்லை. அதெல்லாம் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் அமையக்கூடுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7 நாட் சனி முடிய போகுது.
ஸோ 7 நாட் சனி முடியிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குட்கர்மாக்குள்ளே போகிறீங்க. இது வரைக்கும் 7 வருஷம் 5 வருஷமாக முயற்சி பண்ணதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தியான ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறீங்க, ஓய்வான விஷயத்துக்குள்ளே போக போகிறீங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்க போகிறீங்க. ஸோ அந்த அமைப்பு தான் இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதும், 7 நாட் சனி முடிவதும், சனி 3ஆம் இடத்துக்கு போவதும், ராகு 2ஆம் இடத்துல வந்து சில நெருக்கடியான சில குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்தாலும் கொஞ்சம் நெருக்கினாலும் குருவின் பார்வையினால பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறி பல வகையில் மணி வரக்கூடிய பல வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கிறது. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருகிறது. 2026 சில முயற்சிகள்லாம் பலன் அளிக்காமல் இழுபறியாக இருந்ததெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகராசிக்காரங்கள் நல்ல ஒரு பலாபலங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிட்டிசன்ஷிப் பிஆர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கி பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு விற்கிறது வாங்குறது அது மூலமா லாபம் பெறுகிறதுங்கிறதுலாம் அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. லிக்விடிட்டி என்று சொல்லப்படுகிற தனப்புழக்கம் வந்து அதிகமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2020 ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023-24 ஓரளவுக்கு வந்து விட்டீங்க, ஓரளவுக்கு பெருமூச்சு ஓரளவுக்கு வந்துட்டாலும் இப்பதான் வந்து உண்மையிலேயே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு 7 நாட் சனி முடிந்து விட்டதுங்கிறத உணரப்போறீங்கிறது நீங்க 2025 ஏப்ரல் மாதம் அப்புறம் உணர்வீங்க. ஸோ மகர ராசிக்காரர்களே உழைப்புன்னு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓய்வான தன்மையும் இனிமேலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 இருக்கு. ஸோ பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாக வரப்போகுது. கடன் இருக்கிறதுனால தப்பில்லை, கடனால முன்னேற்றம் அடைகிறீங்க. கூட்டு தொழில் அடுத்தவங்க பணம் மூலமா ஜெயிக்கிறது அதெல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிசர்ச் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு அருமையா இருக்கு. சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற தூரமா இருந்தாலும் அவங்களை எதிர்பார்க்குற காலேஜ் எதிர்பார்க்குற கல்லூரி வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டிராவலிங் நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர்னு டிராவலிங் கொடுத்து அதை ஒரு அருமையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக விஷயத்துல இருந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து அது மாதிரி வராமல் இருக்குது. சில பங்காளிகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் தீர்வு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயத்துல பாத்தீங்கன்னா முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிற்காலத்தில் அது பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விற்க முடியாத சில பொருட்கள் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் ஏப்ரல் 2025 அப்புறம் வரக்கூடிய அமைப்பு மிகவும் நன்றாக உண்டு. ராசியிலிருந்து குரு பார்வை போனாலும் பரவாயில்லை, அதனால வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனை போய் சில விஷயங்கள் சாதிச்சுப்பீங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறதுனால அந்நியர் மூலமாக பல நுணுக்கமான சில விஷயங்கள் செய்து சாதுரியமாக செய்து லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவாகவே 2023-24 ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வரும் பொழுதே ஓரளவுக்கு ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கிறவங்க இப்போ நல்லாவே வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 உண்டு. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு வேணுங்கிற நல்லா பலாபலான்கள் வந்து 2025 அகாடமிக் இயரில் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பிரச்சனை இல்லாத சில அமைப்புகளும் இதுவரைக்கும் இருந்தக்கூடிய குடும்பத்தில் கோளாறுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த ஒரு தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அத்தகைய தசநாதனும் முக்திநாதனும் எத்தகைய தன்மையில் இருக்கிறார வைத்து இன்னுமே நம்மளுடைய இமீடியட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி வைத்து ஒப்பிட்டு துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. நான் சொன்ன பலாபலன்கள் எப்போ அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களோட யோகமான தசை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகள் உங்கள் லக்னப்படி நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாக நீங்கள் உணரலாம். இது மிகவும் ஒரு பொதுவான பலன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.